திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பேக் டு தி பைபிள், திருமறைக்கு திரும்புவோம். இந்த தொடரில் வேதத்தை நேசிக்கும் மக்கள் நிறைய பேர், இது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கிறது, இதெல்லாம் புது விஷயங்கள் போல நான் தெரிஞ்சுக்கிறேன்யா அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே கிளாஸ்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தன் பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற விஷயம், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், நம்மலாம் தேவனுக்கு பயந்து நடக்கணும். சரி, நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேட்குறவங்க இது என்னவா புரிஞ்சுக்கிறாங்க? தேவனுக்கு பயப்படணும், ரைட். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க பிள்ளைங்களான்னா, தேவன் தப்பு பண்ணோம்னா தண்டிச்சிருவாரு, அதனால நாமும் தப்பு பண்ணாம நம்ம பயந்து நடக்கணும் இல்லையா? இப்போ ஹெட்மாஸ்டர் வராரு பயந்துரு, டீச்சர் இருக்கிறாங்களே பயந்துருன்ற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விவரமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பெரியவர்களாக நமக்கு கூட கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று நாம புரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமும் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை, இதே நீதிமொழிகளில் ரொம்ப எளிமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், இதுதான் அர்த்தமே இல்லைங்களா? ரொம்ப எளிமையாக்கிட்டார். அது ஞானம்னா ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. கர்த்தருக்கு பயப்படுதல்னா நாம ரொம்ப சாதாரணமாக அதை புரிஞ்சுக்கிறோம், ஆழமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ பாருங்களேன், தீமை விட்டு விலகுவதே ஞானம், இதை முழுவதும் சொல்லுகிற. அப்படி தீமை விட்டு விலகி நீதிமானாக வாழ்ந்தா, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தா என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டு, மூடத்தனமாக இல்லை மதீனமாக இருந்தா என்ன நஷ்டங்கள் உண்டு, எல்லா விஷயங்களையும் இந்த நீதிமொழி புத்தகத்தில் நாமும் படிக்கலாம். இந்த நீதி அப்படின்றது நம்மளுடைய சமுதாயம் சொல்லுகிற நீதி அல்ல, தேவனுடைய நீதி, அவர் எதிர்பார்க்கிற, அவர் சொல்லுகிற நீதி, அதை நாம கற்றுக்கொள்ளணும். செய்தி போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகம் மூட்டக்கூடிய புதிய நாள் வாழ்த்துக்கள். காலைதோறும் நீங்கள் விடியலில் எழுந்து முழங்காலில் தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை உணவாக பெற்று வருவதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நெடுந்தொடர் திருமறைக்கு திரும்புவோம். இன்றைக்கு நீதிமொழிகள், நீதினாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும், மொழிகள்னா வார்த்தைகள், நீதியை அறிவிக்கிற வார்த்தைகள். இப்போ நீதிமொழிகள் என்ற இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கும், உலகத்தில் நல்லவர்களாய் வாழ்வதற்கு, சிறந்தவர்களாய் வாழ்வதற்கு, உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அதில் இல்லாத ஒன்று என்னன்னா, இங்கே தேவன் இருக்கிறார், அவருடைய ஆலோசனை இதில் இருக்குது. அதனால தான் தேவனுடைய நீதியை போதிக்கிற மொழிகள், ஆகவே இதை நீதிமொழிகள். சரி, இந்த நீதிமொழிகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை எவ்விதமாக கனப்படுத்துவது, நம்முடைய பெற்றோரை எவ்விதமாக கனப்படுத்துவது, நம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாக வளர்ப்பது, நம்முடைய அயலகத்தாரிடத்தில் எப்படி நடப்பது, நம்முடைய அரசாங்கத்துக்கு முன்பாக நாம் எவ்விதமாக இருப்பது, இந்த விஷயங்களைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஏறக்குறைய 31 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த 31 அதிகாரங்களில் பெரும்பாலானவைகளை சாலமோன் எழுதியிருக்காரு. 1-2 புத்தகங்களை ஆகூர் என்ற ஒருவரும், லெமியேல் என்ற ஒருவரும், ஜக்கா என்ற ஒருவரோடு சேர்ந்தும் அதை எழுதியிருக்காங்க. இது கடைசியில் இருக்கிற 30-31 அதிகாரங்கள். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் தேவனுடைய நீதியை நாம் தேடுகிறவர்களாக வாசிக்கணும். இப்போ ஒரு ஒழுக்கத்திற்காக, ஒரு மாரல் எஜுகேஷனுக்காக படிக்கிற ஒரு புத்தகம் போல இதை நம்ம நினைக்கக்கூடாது. இந்த புத்தகத்தில் தேவன் இல்லாமல் எதை நீங்கள் செய்ய முடியாது என்று தான் சொல்லியிருக்கார். உதாரணமாக திருக்குறளை எடுத்துக்குவோம். அங்கே ஒரு தனி மனித ஒழுக்கம், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை,
ஒரு தனி மனிதனுடைய வெற்றி, ஒரு தனி மனிதனுடைய சிறப்பு, அரசனுடைய சிறப்பு, நாட்டினுடைய சிறப்பு, வான் சிறப்பு, இப்படிதான் எழுதியிருக்கு. ஆனா இந்த புத்தகத்துல ஒவ்வொரு வசனமும் தேவனோடு நாம் தொடர்பு கொண்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. Proverbs connects God with man. Without God, man cannot be a moral person. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை யார் எழுதினது பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 1 வசனம், தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். சரி, இந்த நீதிமொழிகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஆக இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்றத இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of the knowledge. தமிழ்ல அறிவு என்று சொல்றோம் இல்லையா? இந்த அறிவு என்பது அறிவதால் வருவது, அறியாமை என்பது அறியாமல் இருக்கிறதுனால் இருப்பது. ஆகவே கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட்டால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தினால நீங்க என்ன செய்யலாம்? அந்த ஞானம் உங்களுக்கு எவ்விதமாக பயன்படும்? அந்த ஞானத்தினால் நீங்கள் எவ்வளவு பெரிதான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் இந்த நீதிமொழிகளில் நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்போ the fear of the Lord is the beginning of the knowledge நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நீதிமொழிகள் 8:13 என்ன சொல்றாரு? shun evil is the true wisdom. தீமையை வெறுப்பது மெய்யான ஞானமாக இருக்கிறது. ஆக தேவனுக்கு நாம் பயப்படும் போது தீமையை நாம் வெறுக்கிறோம். தீமையை நாம் வெறுக்கும் போது தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம். யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். இந்த இடத்துல சாலமோன் சொன்ன அந்த கருத்து அவனுக்கு முன்னால பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த யோபு சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம், தீமை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்கிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனம், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோவென்றால், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அடிக்கோடிடுங்கள், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளமானதனால் எண்ணிக்கைக்கு அடங்காதுமான இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இதனால்தான் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை தந்தார். அவன் ஞானத்தையே கேட்டதுனால ஞானத்தோடு அவன் ஆளுகை செய்வதற்காக வசதியாக ஏராளமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு ஐஸ்வர்யம் கூட்டி கொடுக்கப்படுகிறது. காரணம், ஞானமுள்ள ஒரு மனிதன் தன் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் தேச வாழ்க்கையும் காக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும், பேனால் அடிக்கோடிடுங்கள், சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ தேவன் ஞானத்தை கேட்டால் சாலமோனுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார் என்று யாக்கோபு 1:5 நாம் படிக்கிறோம். இப்பொழுது கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம்,
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆகவே ஞானத்தை கேட்டால் மட்டும் போதாது, ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது நாம் ஞானத்தினாலே ஆவிக்குரிய விவேகத்தினாலே அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் மாறிவிட முடியும். எபேசியர் 1 அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியும் உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று பவுலடியார் சொல்றார். ஆகவே பவுலும் கூட என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஞானம் தேவை, தெளிவு தேவை, அதை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம் பாருங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் நமக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதாகவும் தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் நம்மை மீட்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த ஞானத்தை உலக ஞானத்தோட நாம் கலப்படம் செய்து கொள்ளக்கூடாது, அதோடு நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளக்கூடாது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானமும் இருக்கு, இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் அறிவு என்ற ஒன்றின் கீழே வருகிற ஞானமும் இருக்கு. அந்த ஞானம் தேவனுக்கு பிரியமாக நம்மை வாழ வைக்காது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மிருகங்களைப் போல, ஒரு வெற்றி உள்ள ஒரு மிருகத்தை போல ஒரு கால் நம்மை வாழ வைக்க முடியும். அதனால 27ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆகவே தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். யாக்கோபு 3 அதிகாரம் 15 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், லௌகீக சம்பந்தமானதும், லௌகீகம்னா அந்த உலகம், ஜென்ம சுவாபத்துக்குரியதும், ஜென்மம்னா இந்த உடல், ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. எல்லாமே பிசாசின் காரியமா இருக்கான். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. இந்த மாதிரி ஞானம் நமக்கு தேவையில்லை. 17ஆம் வசனம் பாருங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் சகல நற்கடிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். There are 2 kinds of wisdom. One is a worldly wisdom, the other one is a divine wisdom which come from heaven. ஆக பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான நீதியை செய்யக்கூடியதாக இருக்கான். உலகத்துக்குரிய ஞானம் லௌகீகமானது, ஜென்ம சுவாபத்துக்குரியது, பேய்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரங்களை நாம் படித்தால் நாம் தேவனை எவ்வளவாய் கனப்படுத்த முடியும், பெற்றோரை எவ்வளவாய் கனப்படுத்த முடியும், நம்முடைய பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்க முடியும், மனைவியிடத்தில் அன்பு கூற முடியும், நம்முடைய அயலகத்தாரிடத்தில் அற்புதமாய் வாழ முடியும், ராஜாவுக்கு அல்லது அரசாங்கத்துக்கு நாம் விவிதமாக ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டே போகிறார். 31 அதிகாரங்கள். தினமும் நீங்கள் இதை படிச்சீங்கன்னா எவ்வளோ அற்புதமான அறிவையும் ஞானத்தையும் நீங்கள் அடைந்து விட முடியும். இந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு
நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுவதைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். எவ்வளவு அற்புதமான வசனம் பார்த்தீங்களா? 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நண்பர்களே, 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். என் மகனே, ஞானத்தை கவனித்து உன் புத்திக்கு உன் செவியை சாய். 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெடுத்து கொடுப்பாயானால் நீ உன் வாயின் மொழியால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். ஆகவே தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து ஒரு மகனுக்கு தகப்பன் சொல்லுகிற ஒரு புத்திமதியைப் போல பேசப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை பார்க்கலாம். ஒரு எறும்பு நிலத்தில் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. 6 முதல் சில வசனங்கள். சோம்பேறியே, நீ எறும்பு நிலத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரி இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. உண்மைதானே? கோடை காலத்தில் உணவை சேகரித்து வைக்கிற அந்த எறும்புக்கு அந்த உணவு மழை காலத்தில் பயன்படுது. ஏன்னா மழை காலத்தில் எறும்பு வெளியே போக முடியாது, போனால் அது தண்ணீரில் இறந்துவிடும். ஆகவே எறும்பு நிலத்தில் சுறுசுறுப்பையும் உழைப்பையும் ஆகாரத்தை சேமித்து வைக்கிற ஆற்றலையும் எதிர்காலத்தை திட்டமிடுகிற ஒரு வேலையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். 7ஆம் அதிகாரத்தில் வழி தவறி போன ஒரு வாலிபன் அவன் தன்னுடைய ஈரலை எவ்விதமாக குத்திக் கொள்கிறான், அவன் ஆத்துமாவை எவ்விதமாக கெடுத்துக் கொள்கிறான், எப்பேற்பட்ட ஒரு நஷ்டத்தை அடைகிறான் என்று ரொம்ப அற்புதமாக இயல்பாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே படம் பிடித்து காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 7ஆவது அதிகாரம். சாலமோன் ஒரு ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு வெளியே தெருவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு காட்சியை காண்பிக்கிறார் பாருங்க. 6வது வசனம் 7ஆம் அதிகாரம். நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியை பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீனமான வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் மஸ்திமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவன் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமான ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் கொடாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன், ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை கவனிங்கள், இரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையினாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான கவனிகள் இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். 22ஆம் வசனம் பாருங்கள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். உதாரணம் பாருங்கள், பேனாத அடிக்கோடிடுங்கள். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும். 3வது உதாரணம் பாருங்கள். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது.
அதாவது இந்த மூடனான வாலிபன் முறைகேடான அந்த பெண்ணின் பின்னாலே போவது எப்படி இருக்கான்? ஒரு மாடு அடிக்கப்படுவதற்கு போவது போல இருக்குதான். ஒரு மூடன் கையில் விலங்கு மாட்டி அழைத்து கொண்டு போவது போல இருக்கான். ஒரு குருவி அது கண்ணுக்கு தெரியாத கண்ணியில வலையில விழுவது போல இருக்குதான். இப்படியே அவன் போய் சேர்ந்தானான். இப்பொழுது ஒரு அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தையை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், உன் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம், அது மரண அறைகளுக்குள்ளே கொண்டு போய்விடும். இவ்வளவு தெளிவான வார்த்தைகளாலே தேவன் தமது வார்த்தையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது படிக்கிற ஒரு இளைஞன் இன்றைக்கு வீட்டை விட்டு தூரத்தில் ஐடி வேலையில் 1,00,000 ரூபாய் சம்பளத்தில் தாய் தகப்பனாரை விட்டு அந்நிய தேசத்தில் எங்கெல்லாம் மக்கள் வாலிபர்கள் சிதறி இருக்கிறாங்க. ஒரு கால் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை அவர்கள் தினமும் வாசித்து கொண்டிருந்தால் அவர்கள் பெரும் பாவத்துக்கும் அவர்களுடைய ஆத்துமாவை அவர்கள் நாசமாக்காமல் இருக்கவும் இது ஏராளமாய் உதவும். நாம் இந்த புத்தகத்தை படிக்க 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 நம்முடைய தாய் தகப்பனுக்கு எப்பேற்பட்ட கனத்தை கொடுக்கணும், நம்முடைய அக்காள் தங்கச்சியை எவ்விதமாய் நேசிக்கணும், நல்ல ஒரு பெற்றோராக எப்படி நாம் இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பேசிக்கொண்டே போகிறார். நாம் அதை படித்து கொண்டே இருக்கலாம். ஒரு அற்புதமான வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். எவ்வளவு அற்புதமான வசனம் பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போய்விடும். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Train up the child in the way he should go. When he is old, he will not depart from it. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5ல் வளையாதது 50ல் வளையவே முடியாது. அது மாதிரி ஆரம்பத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தும் போது, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தும் போது, கர்த்தருடைய சிக்ஷையிலும் போதகத்திலும் அவனை நடத்தும் போது, அவன் பெரியவன் ஆகும்போது அந்த வேத வசனத்தை கைவிடாமல் இருப்பான். இன்றைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய குறை, இன்றைய திருச்சபையினுடைய அவல நிலை, குடும்பங்களில் இருக்கிற மாபெரும் பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளின் பிரச்சனை. நம்முடைய பெண் ஆண் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அடங்காதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் தேவனை தூஷிக்கிறவர்களும் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களை திருமணம் செய்து கொள்கிறவர்களும் விக்கிர வழிபாட்டுக்கு போகிறவர்களுமாய் மாறிவிட்டாங்க. இதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் இளமை காலத்தில் கர்த்தருடைய போதனையில் சிக்ஷையில் அவர்களை நாம் வளர்க்கவில்லை. அதனால தான் சொல்கிறாரு, பிள்ளை ஆண்டான நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதாகும்போது அதை அவன் விடாதிருப்பான், அதை அவன் கை கொள்வான் என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13வது வசனம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவன் பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். என்ன அர்த்தம்? பிள்ளைகளை சிறு வயதில் இருக்கும்போது ஒரு சிறிய பிரம்பினால் வலி ஏற்படும் அளவிற்கு முதுகிலோ புட்டத்திலோ அடித்து அவர்களை உணர்த்த வேண்டும். இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் எஜுகேஷனில் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, அப்படியே கட்டி கொடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டே வளங்க, வெறும் பால் வெண்ணெய் ரொட்டி கொடுத்தே வளங்கன்னா எப்படி இருக்கான் அந்த குழந்தை? பூசணிக்காய் மாதிரி இருக்கான், ஒரு தொம்மையாக போகிறான். அவனுடைய புத்தக கட்டுகளும் அவனும் ஒரே மாதிரி தெரிகிறான். இந்த மாதிரி பிள்ளைகள் 5-6 வயதுக்கு வரும்போதே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிள்ளைகளை வேதாகமும் அவளுடைய இருதயத்தில் உள்ள அறியாமை நீக்கவும் கீழ்ப்படியாமை போக்கவும் பிரம்பினால் தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறது.
கடந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களை கேட்டு பாருங்கள். அவர்களுடைய பெற்றோர்களுடைய அந்த பிரம்பு அடிகள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் அவர்களுக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நேரமின்மை காரணமாக இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் என்னால் எடுத்து உங்களுக்கு வாசிக்க இயலவில்லை. இருந்தாலும் அற்புதமான இந்த நீதிமொழிகளை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். காரணம், நீதிமொழிகளை பேசிய சாலமோன் 3000த்துக்கு அதிகமான நீதிமொழிகளையும் 1005 பாடல்களையும் பாடியிருக்கிறான். அவைகளிலே கிடைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த 31 அதிகாரங்கள் நிறைந்த நீதிமொழிகள் என்ற இந்த புத்தகம். இதை நீங்கள் படித்து நன்மை அடையவும், கிருபை அடையவும், தயவு அடையவும், தேவ சித்தத்தை செய்யவும் வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை வெறுப்பதே புத்தி என்று நாங்கள் படித்தோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேர்களே. நீதிமொழிகள் புத்தகம், அந்த பெயரிலேயே அது நீதியை நமக்கு காண்பிக்கிறது, ஞானத்தை நமக்கு காண்பிக்கிறது. இதை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்த்தீர்கள். ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைமாரும் தினந்தோறும் நீங்கள் ஒரு அதிகாரம் படிப்பீர்களானால் ஒரு மாதத்திற்கு 31 நாள் போல தினமும் ஒரு நீதிமொழிகளை நீங்கள் படித்துவிட்டு வேலைக்கு செல்லுங்கள், கல்லூரிக்கு செல்லுங்கள், பள்ளிக்கு செல்லுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதியை படிப்பிக்கும், ஞானத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் யாராவது இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். நீங்கள் சென்னைக்கு வர நேர்ந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களோடு தேவனை புதிய ஏற்பாட்டிலே ஆதி அப்போஸ்தலர்கள் தொழுது கொண்ட முறையிலே தொழுது கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் நீங்கள் கேட்ட நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். வசன குறிப்போடு பதில் எழுதுங்கள். ஞானம் என்றால் என்ன? மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். தெளிவான விளக்க உரையை நீங்கள் வசனத்தின் துணை கொண்டு எழுதுங்கள். ஞானம் என்றால் என்ன? சரியான பதிலுக்கு நிச்சயம் நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். பிறருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். www.tamilan.television.com என்ற இணையதளத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை இதே நேரத்தில், அதாவது 5:30 மணி முதல் 6 வரை இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். வெளியூரிலோ வெளிநாட்டிலோ உங்கள் நண்பர்கள் இருப்பார்களானால் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ரோமர் 10:17. சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:30 மற்றும் 31. சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10:9-10 வசனங்கள். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். மார்க்கு 16 அதிகாரம் 16வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 47வது வசனம். நீங்கள் சென்னையில் இருந்தால் பொது தொழுகைக்கு வாருங்கள். கிறிஸ்துவின் சபை 29A சர்ச் தெரு, குமரன் நகர், வில்லிவாக்கம், முதல் ரயில்வே கேட் அருகில், சென்னை 82. தொழுகை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கும் ஞாயிறு மாலை 6 மணிக்கும். தொடர்புக்கு செல்போன் 9385500882 மற்றும் 9385500883. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.